ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வடை குழம்பு நீங்கள் செய்வீங்களா? வடை உடையாமல் வரணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு புரியும். அதுக்கு முதல் நாளே நான் ஊற வச்சிட்டேன். இந்த பருப்பை ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க. தண்ணி இல்லாமல் அரைங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருங்க. அது இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறணும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. ஏன்னா வெங்காயம் மட்டும்தான் இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம நிறையா பொருள் ஆட் பண்ண போகிறோம். வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே கொஞ்சம் ஜீரகம் அதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிடலாம். அப்புறம் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது என்ன கேட்டிங்க அப்படின்னா, பெருங்காயத்தூள். ஏன்னா அந்த கடலைப்பருப்பு கேஸ் நிறையா இருக்கனால நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பை அது கூட போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நீங்கள் பருப்பை நல்ல கிளறல ஒரு 10 மினிட்ஸ் கிளறுங்க. ஏன்னா பருப்பு நல்லா வேகணும். அப்போ தான் உருண்டை உடையாமல். இதுக்கு நாம் கொஞ்சமாக புளி போட்டால் போதும். ஏன்னா நிறையா புளி போடாதீங்க. இந்த புளி போட்டு நம்ம நல்லா ஒரு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் கடுகுளுந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா கடுகுளுந்து நம்ம சீரகமோ மிளகோ ஆட் பண்ண போகிறது நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக கடுகுளுந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெள்ளைப்பூடு அது துருவி வச்சுருக்கேன். அந்த வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே கேஸ் ட்ரபிளாக இருக்கனால நான் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறுங்க. அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. இது வதக்குனதுக்கப்புறம் தக்காளி கூடயே கொஞ்சம் உப்பு போட்டுங்க. ஏன்னா தக்காளி நல்லா வேகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி கொலன்னு வரும். அது கூடவே நம்மளுக்கு தேவையான பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மசாலா பொடி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. நான் என்னென்னா 2 ஸ்பூன் மிளகாய் தூளும் 3 ஸ்பூன் மல்லித்தூளும் போடுறேன். நான் ரொம்பவே குட்டியான ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த அளவு போதும். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்தீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இது நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நாம் கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் 3 ஸ்பூன் நான் எல்லாமே போட்டேன். இதுக்கப்புறம் நான் கரைச்சி வச்ச புளியை அது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ரொம்பவே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த குழம்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது நீங்கள் உருண்டை பிடிச்சும் வச்சுக்கலாம். இல்லை தட்டிட்டு தோசைகளில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வடை குழம்பு மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரியும் செஞ்சேன். ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கல. இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இப்போ உருண்டையை போட்டுருங்க. உருண்டையை போட்டதுக்கப்புறம் உருண்டை ஒரு 10 மினிட்ஸ் அவஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிரும். நாம் உருண்டை இப்போல்லாம் போட்டாச்சு. நல்லா சூப்பராக இப்போ நம்மளுக்கு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேப்பா, இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.